கஞ்சா கஞ்சா என்னடா செய்ய போகுது, இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் என்னடா செய்ய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல. ஒரு அழுகுரல் இன்னைக்கு காலையிலேருந்து எல்லார் வீட்லேயும் கேட்டுட்டு இருந்திருக்கும். என்ன அழுகுரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு, 9 வயசு ஆகக்கூடிய அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உணர வேண்டும். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, நாளைக்கு நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கிட போகிறோம், இல்லை அந்த குழந்தைய நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தை இங்கே சேஃபாக இல்லை அப்படிங்கிற உண்மையை உறக்க சொல்ல வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம். நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் தானே, நம்ம தெருவுக்காரன் தானே, நம்ம குடும்பக்காரன் தானே, நம்ம சொந்தக்காரன் தானே அப்படின்னு சொல்கிற இந்த மனப்பான்பு இருக்குது பார்த்தீங்களா. இதை தயவு செஞ்சு கொஞ்சமாக ஓரமாக வச்சுட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குழந்தைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த குழந்தைகிட்டே சொல்லி புரிய வைங்க. என் வீட்டில் 3 குழந்தை இருக்குது அப்படின்னா நான் 3 குழந்தைட்டையும் சொல்கிறேன், இப்படி 9 வயசு குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுப்பா, சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு செய்தியை நம்ம வீட்டில் எல்லா குழந்தைகளும் தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பதிவு கஞ்சா கொடிகளுக்கு இவ்வளோ நாள் ஒருத்தன் சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருப்பானுல்ல, தமிழ்நாட்டில் கஞ்சா பெருசாயிருச்சு, தமிழ்நாட்டில் போதை பெருசாயிருச்சு, இந்த புதுவையில் போதை பெருசாயிருச்சு, குஜராத்தில் போதை பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாய்க்கிழிய பேசினதெல்லாம் நம்ம வீட்டு கதவை தட்டும்போது அதனுடைய வழியும் வேதனையும் புரியும் சொன்னேன். இன்னைக்கு எல்லாருக்கும் புரியும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சத்தியமாக சொல்கிறேங்க, நம்முடைய சட்டம் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. ஒருத்தர் ஆட்டோ ரிக்ஷா ஏதோ ஓட்டுறாரு, அவங்க மனைவி அப்படிங்கிறவங்க வீட்டு வேலைக்கெல்லாம் போகிறவங்க. இந்த இடத்துல 2 பெண் குழந்தைகள் அவங்களுக்கு புதுவையில் நடக்குது. அதில் ஒரு குழந்தை 9 வயது. இந்த ஒரு 9 வயது இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த சிறுமிக்கு என்ன தெரியும்? எப்பவும் போலவே ஸ்கூல் விட்டு வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை எல்லார்ட்டையும் துருன்னு இருக்குமா. அந்த துருன்னு இருக்கக்கூடிய குழந்தைனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வாமா சாப்பிடுவாமா, எல்லாருமே அப்படி தானே பழகும் நம்ம ஊர்லலாம். அதே மாதிரி பழகியிருக்காங்க. திடீர்னு விளையாண்டுட்டு இருந்த அந்த குழந்தை கொஞ்சம் நேரத்தில் காணலை. சனிக்கிழமை ஸ்கூலுக்கெலாம் போகல போல். ஸோ கொஞ்சம் நேரம் காணலை, ஈவினிங் ஆயிடுச்சு, மறுபடியும் காணவில்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிறுமியை, அந்த 9 வயது குழந்தைய காணலை. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. சார் குழந்தைய காணவில்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. அது ஒரு 100 மீட்டர், அவங்க வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகிருக்கு. அதன் பிறகு அந்த குழந்தை வேறு எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் பதிவாகலை. ஸோ அந்த தெருவை விட்டு அந்த குழந்தை போகலை அப்படிங்கிறது உறுதிப்படுத்திட்டாங்க காவல்துறை அதிகாரிகள். ஆனால் அதே காவல்துறை அதிகாரிகளுக்கு 4 தினங்கள் எடுத்திருக்கு அந்த குழந்தையை கண்டுபிடிப்பதற்கு. எத்தனை சாலை மறியல்கள்லாம் அந்த உறவினர்களும் குடும்பத்தாரர்களும் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களும் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கொடுமையிலும் கொடுமை. ஸோ 4 தினங்களாக ஒரு குழந்தையை தேடிட்டே இருக்காங்க. அதுவும் 100 மீட்டர் தாண்டி போகலைங்கிறத இனிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜாக இருக்கட்டும், இல்லாட்டி வாட்டர் டேங்காக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடங்களிலுமே போய் தேடிட்டு இருக்கும்போது தான் கடைசியாக ஒரு செய்தி வருது. இது மாதிரி அம்பேத்கர் நகரில் ஒரு கால்வாய் இருக்குது, அது சாக்கடை கால்வாய் தான். அந்த சாக்கடை கால்வாயில் ஒரு சாக்கு பை மாதிரி மிதக்குது, அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சாக்கு பையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கை கால் கட்டப்பட்டு, கை கால் உடைக்கப்பட்டு, இரத்த காயங்களுடன் அந்த சிறுமி 4 தினங்களுக்கு பிறகு சாக்கு பையிலேருந்து எடுக்கிறாங்க. சாக்கு பைக்குள்ளே ஒரு வேஷ்டி வச்சு சுற்றி அதுக்குள்ளே கை காலெல்லாம் கட்டி, இந்த மாதிரி அந்த குழந்தையை யார் செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் அழுகிறாங்க. அந்த 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 ஏரியா சார்ந்த எல்லாருமே அழுகிறாங்க. அந்த குழந்தைய அவ்வளோ விரும்பினவங்களும் இருக்காங்க. அந்த குழந்தைய காணவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் ஏக்கமாக தேடின நபர்களும் இருக்காங்க. இதுக்கு பிறகு ஒரு விஷயம் புரிய வருது. யாரோ இந்த தெருவை சார்ந்தவங்க தான் இந்த குழந்தைய கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தேகத்தின் அடிப்படையில் 7 நபர்களை என்ன செஞ்சுருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது 2 நபர்கள் ஒத்துக்கொண்டார்கள், நாங்கள் தான் இந்த பிஞ்சு குழந்தையை கொலை செய்தோம். அதில் ஒருத்தனுக்கு 19 வயசு, இன்னொருத்தனுக்கு 54 வயசு. அந்த கிழட்டு கபோதி, அவன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். இந்த விவேகானந்தனும் இன்னொரு 19 வயசில் இருக்கக்கூடிய கருணாஸ் அப்படிங்கிறவனும் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த குழந்தைய ஆசை வார்த்தை கூறி அவங்க வீட்டுக்கு வரவழைச்சு வீட்டில் வச்சு பாலியல் வன்புணர்வு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை அலறி இருக்கு, மயங்கி இருக்கு. இதுக்கு மேலே இந்த குழந்தைய வெளியில் விட்டால் சரியாகாதோ அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான இப்போதைய இனிஷியல் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி 6 நபர்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் வலம் வருகிறது. அதனுடைய உண்மைத்தன்மை இன்னும் காவல்துறை அதிகாரிகள் வெளியில் சொல்லலை. இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் ஆனது இந்த 2 நபர்கள் தான். இந்த கருணாஸ் அப்படிங்கிற ஒரு அயோக்கியம் 19 வயசுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவ பார்த்தாலே தெரியுது ஏதோ விதமான போதை ஆசாமி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் கூடயே ட்ராவல் பண்ணியிருக்கான்.
அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி இருக்குங்கிறதே தெரியாமல் அந்த தெருவில் என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, அங்கே மக்கள் எப்படி அழுதுட்டு இருக்காங்க, இது எல்லாமே நோட்டம் போட்டிருக்கானுங்க. இவனுடைய கூட்டாளிகள்லாம் நோட்டம் போடுற மாதிரியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் வெளியில் வருது. ஸோ காவல்துறை அதிகாரிகள் கூடயே இவன் ட்ராவல் பண்ணதுனால அந்த 3-4 தினங்கள் காவல்துறை அதிகாரிகள் ஒருவேளை இவனை டைவர்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ காவல்துறை அதிகாரிகள் இன்னும் தீர விசாரிச்சாதான் இதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அவன் என்ன தெரியுமா செஞ்சுருக்கான், இந்த போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்க வராங்க அப்படின்னு சொன்னோன்னே பிளேடை வச்சு அறுத்துருக்கான் உடம்புல. ஆனால் அந்த பிளேடு அறுத்தது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லை. கடைசி வரையும் அந்த நாய்க்கு தெரியவே இல்லை நம்ம அறுத்துட்ருக்கோம் அப்படின்னு. என்ன விவரம்னு பார்த்தா கஞ்சா கொடிக்கு போதை. அங்கே சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த நபர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த வீட்டில் அந்த குழந்தை இருந்துச்சுல, அந்த குழந்தை வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போனோம்னா ஒரு எம்டி பிளேஸ் இருக்குது. 5 மணிக்கு மேலே அங்கே வரவே முடியாது. கஞ்சா குடிக்கீங்களாக இருக்கானுங்க, போதைப் பொருளாக இருக்கானுங்க, போதைப் பொருள் எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படின்னு சொல்லி போதைக்கு அடிமையானவர்கள் அந்த இடத்துல தெருவில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, போதை பெரிய ஒரு நோய், அது வியாதி, அது கேன்சர் செல்லுன்னு சொன்னேன் அப்போவே. இது இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சிக்கின உடனே நமக்கு அது பெருசாக தெரியுது. ஆனால் இது நம்முடைய இந்தியாவை, ஒட்டுமொத்த இந்தியாவையும் அரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வியாதியாக மாறிட்டு இருக்கு இந்த போதை அப்படிங்கிறது. இந்தியா மட்டும் இல்லை, உலகெங்கிலும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும்ல. அப்போ இந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த நாய்களுக்கு போதை, அந்த போதையினால் இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, விசாரிப்பாங்க. விசாரிச்சோன்னே நான் போதையில் செஞ்சுட்டேன், எனக்கு மூளையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா 3 நேரமும் சாப்பாடு, ஒரு 3 வருஷமா 2 வருஷமா இல்லாட்டி 6 மாதமா ஜெயிலில் போயிட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து கொளுத்துட்டு மறுபடியும் வருவான், மறுபடியும் போதையில் அடிமையாவான், மறுபடியும் ஏதாவது அப்படியே பண்ணி ரவுடி ஆயிடுவான், பெரிய ரவுடி ஆயிடுவான். இப்படி தானே நம்ம சட்டம் சொல்லுது, இப்படி தானே நம்ம சட்டம் செய்கிறது. போஸ்கோவில் நீங்கள் கைது பண்ணிட்டாலும் அடுத்ததாக என்ன நடந்திருக்கு, இதே மாதிரியான குற்றச்செயல்கள் குறைந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எல்லார் மனதிலும் ஓடுதுங்க, ரணமாக இருக்குது. ஒரு குழந்தைய நம்ம பார்க்கும்போது இந்த குழந்தை நாளைக்கு உயிரோடு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வருது. நம்ம நினைக்கிறதான நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தின் கீழ் இருந்தாலும் நம்ம பயப்படுறோம். அந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்துருமோ, இந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறதே நடந்துருதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்காரன் தானே, உங்கள் தெருக்காரன் தானே அப்படின்னு சொல்லி குழந்தைகளை ரொம்ப கேஷுவலாக பயமாக இருக்குது. எல்லார்ட்டையும் பழக விடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த காலம் போய் யார்ட்டையும் பழக விடாதீங்க, இல்லை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற அந்த காலத்துக்கு நம்ம வந்துட்டோமே. எல்லாருமே ஃப்ளாட்டு, அந்த பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்காரனுக்கும் இந்த வீட்டுக்காரனுக்கும் பேச்சு இருக்காது, ஒன்றுமே இருக்காது, அவன் வீட்டு கதவை மூடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தூரமாக இருக்கிறவங்க, எங்கள் ஊர்லலாம் இப்படி இல்லைங்க, நாங்கள்லாம் சோஷியலைஸ்டாக எல்லா வீட்லேயும் சுற்றிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்ன அந்த காலம் போய் இப்போ அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு யோசிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிற்கிறது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, போதையில் இந்த நாய்கள் செய்கிற ஒவ்வொரு அட்டூழியங்களும் ஏதோ விதத்தில் தவறே செய்யாத ஒரு குடும்பத்தையும் என்னன்னே தெரியாத குழந்தைகளையும் பாதிக்கிறது. போதைக்கும் இதே மாதிரியான பல குற்றச்செயல்களுக்கும் உடனடி தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். அந்த தண்டனை எல்லார் முன்னாடியும் கொடுக்கப்பட வேண்டும். இது ஆர்த்திக்காக மட்டும் நான் பேசுகிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. பிரேசில் அந்த ஒரு பெண்மணிக்கு நடந்ததையும் நம்ம பேசணும். நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நொடிக்கு நொடி இந்த பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் ஆன அந்த குற்றச்செயல்கள் அப்படிங்கிறது அதிகரித்து வருகிறது. அதற்கு பெரிய காரணம் இந்த போதை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய சினிமா. இந்த டைரக்டர்ஸ் எங்கேயா இருக்கீங்க, என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு தெரியுதா அவங்களுக்கு? இதுதான் கிக்கு, இதுதான் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, எதை எடுத்தாலும் வெட்டுவேன், குத்துவேன், கஞ்சா அடிப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு தனி இலக்கணம் எழுதி ஒட்டு மொத்தமாக நம்ம குடும்பங்களை நீங்கள் நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இதனுடைய இம்பேக்ட் உங்களுக்கெல்லாம் புரியாது. நல்ல விஷயங்களை சொல்லித்தரவன் கூட இப்படி கதற வேண்டிய ஒரு நிலைமை ஆயிருச்சு அப்படிங்கிற மன வருத்தம் எனக்குள்ளே இருந்தாலும், படிப்பினை சொல்லக்கூடிய இல்லாட்டி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய எத்தனையோ அந்த கலை வடிவம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்றைக்கி நாசமாக்கி வச்சுருக்கோம். அதுவும் இந்த சீரியல்ஸாக இருக்கட்டும், ஒரு பக்கமாக ரீல்ஸாக இருக்கட்டும், இன்னொரு பக்கமாக சினிமாக்களாக இருக்கட்டும், இன்னொரு பக்கமாக அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு வெறுமை வந்துருச்சுல, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குல்ல. அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க இங்கே நியாயம் வேண்டுது. இதே மாதிரி ஒரு இடத்துல, ஒரு ஊரில் ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா கஞ்சா குடிக்கைகளுக்கானது, போதை ஆசாமிகளுக்கானது அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவை அட்லீஸ்ட் ஒரு காவல்துறை அதிகாரி என்னன்னு பாருங்கயா. இன்றைக்கி அது என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொலையோ இல்லாட்டி பெரிய ஒரு வன்புணர்வோ நடந்த பிறகு அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த ஆர்த்தி அப்படிங்கிற சிறுமியை நம்ம வெளியில் கொண்டு வந்துட முடியுமா? உயிரோடி கொண்டு வந்துட முடியுமா?
எதுவுமே முடியாது, நம்ம கை மீறி போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோதான், அடுத்த கொலை நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதோடி இந்த கொலையை நம்ம மறந்துடுவோம், அடுத்த கொலையை பற்றி பேசுவோம், மறுபடியும் கஞ்சா குடிக்கிகள் வருவாங்க, போதை ஆசாமிகள் வருவாங்க. என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும், ஏன்னா மெத்த படித்தவங்க இந்த அரசு அதிகாரிகள்லாம், அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்களாம் மெத்த படித்தவங்க, படித்து எக்ஸாம் எழுதி தானே அரசு அதிகாரியாக போகிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏன் உருவாக்க முடியல? சாதாரண மக்கள் கோபப்படுறாங்கயா, எவ்வளோ பேர் அவங்களுடைய, ஆமாம், குழந்தை இழந்தவங்க கோபம் தானப்படுவாங்க. உங்களை நம்பி தானே நாங்கள் அரசாங்கத்தை நல்லா இருக்குது, அரசாங்கம் அரசு அதிகாரிகள்லாம் நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி தானே நாங்கள் இருக்கோன்னு சொல்லி தானே அவங்க கேட்பாங்க. புதுவையில் நடந்துருச்சு, ஃபாரினர்ஸ் வராங்க, அதனால் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. எங்கேயே அதிகமாக இருக்குது, ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கீங்க? என்ன அரசாங்கம் நடத்துறீங்க அப்படின்னா புதுவை, இதே மாதிரி ஜாபர் சாதிக் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ பாரு, விவேகானந்தன் பேரை வச்சுக்கிட்டு அந்த 54 வயசு அவனெல்லாம் நடு ரோட்டில் விட்டு அடிக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆவேசப்படுறாங்க. அவங்க ஆவேசத்தில் என்ன குறை கண்டுவிட்டீர்கள்? அவங்க ஆவேசம் நிச்சயமாக அவையெல்லாம் வெளியில் வந்தானா அடிச்சே விரட்டி கொண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க, உடனடி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த விவேகானந்தன் இல்லாட்டி அந்த கருணாஸ் அப்படிங்கிறவெல்லாம் விசாரணைக்கு அழைத்து செல்லும்போது வெளியில் ஓட பார்ப்பான், என்கவுண்டராவது போட்டுருங்கிறாங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். எங்கே போதை சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்க ஒரு பெரும் கூட்டம் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல சமுதாயத்தை உருவாக்க 1-2 பேர் சேர்ந்து என்ன பிரயோஜனம்னு தெரியல. கடைசி வரை கத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.